கங்குவா உலகத்துக்கு உங்களை வரவேற்கிறோம் அப்படின்னு டீசர் விட்ருக்காங்க. டீசர் இப்போ விட்ருக்காங்க, ட்ரெய்லர் எப்போ விடுவாங்க தெரில. இன்னும் ஒரு வருஷம் ஆகும்னு நினைக்கிறேன் படம் வெளியே வர்றதுக்கு. நான் பார்க்கும்போது படம் ஏறக்குறைய முடிஞ்ச மாதிரி தோணுது. பிரேஸ் யுவர் செல்ஃப் ஃபார் கங்குவா வேர்ல்ட். சூர்யா சார் பயங்கரமான ஆக்ஷன் படமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஹிஸ்டாரிக் ஆக்ஷன். அதாவது நம்ம ஸ்டுடியோ கிரீன் ஞானவேல் ராஜா தான் ப்ரொடக்ஷனு. மெயினான படம் போட்டவர் அவர் தான். அவர் வந்து திவாலா வரான்னு தெரியல. இந்த யானையுடைய தந்தம் பார்த்திங்கன்னா ஒரு 10 அடி அகலம் இருக்கும் போல இருக்குது. அதுக்கு நடுவில் இருக்க கேப்பு. அப்புறம் இந்த முதலையெல்லாம் நம்ம வந்து நிறைய இங்கிலீஷ் படத்தில் பார்த்துருக்கோம். அதை அப்படி வந்து கண்ணடிச்சிட்டுலாம் போகுது. ஃபெரோஷியஸ், அதுவும் இங்கிலீஷ் தான். ஒரே இங்கிலீஷ் வார்த்தைங்களை போட்டு தாக்கியிருக்காங்க. படத்துக்கு ஒரு ஹைப் வேணும்னா இங்கிலீஷ் வார்த்தைங்க வேணுன்ற மாதிரி போல இருக்குது. இதை டான்ஸ் எல்லாம் ஆடுறாங்க. ஏதோ பண்ணி வச்சுக்கிறாங்கப்பா. ஐயோ, நம்ம பாபி டியோல் தான் இதில் வில்லன் போல இருக்குது. அவர் தான் நம்ம அனிமல் படத்தில் வந்தார் பார்த்தீங்களா, வில்லன். அவர் தான் வந்து இதுலேயும் வில்லன். ஹீரோவும் வில்லனும் ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்து வேன் கத்திக்கிறது அப்படின்றது வந்து ரொம்ப காமனாக போச்சு இப்போ நம்ம இந்தியன் சினிமாவில். இந்த படம் இந்தியன் சினிமாவை வேறு லெவலுக்கு எடுத்துன்னு போவோன்ற மாதிரி பேசின்னு இருக்காங்க. இவ்வளோ நாளாக எதுவுமே வெடி விடாமல் இருந்தாங்க. இப்போ தான் இந்த டீசர் விட்ருக்காங்க. பயங்கரமான ஒரு டீசராக இருக்குது பார்க்குறதுக்கு. எப்படியும் ஆல் த பெஸ்ட் சொல்லிடலாம் நம்ம சூர்யா சாருக்கு. எப்படியும் நல்லா தான் ஓட நினைக்கிறேன். ஏன்னா அவர் நல்ல படங்கள் தான் சூஸ் பண்ணுவார். இந்த படம் ஓடாதுன்னெலாம் சொல்ல முடியாது. ஓடலாம் சிவா அண்ட் டீம் அவ்வளோதான் கொங்குவா ஆகிடுவாங்க. இதோட கங்குவா எடுத்து கொங்குவான கதையாயிடும்.